சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஆள் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. ஓ சரிதானே பிள்ளைகள்? அப்ப வேற்றுமைகள் 8 வகைப்படும்னு சொல்லி பார்க்கிறோம் நாங்க. அப்ப முதலாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, அது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றாங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமையில இருந்து தான் உருபுகள் ஆரம்பிக்குது. அப்ப ஐ, ஆள், கு, இன், சரிதானே பிள்ளைகள்? அது, கண் என்று 7ஆம் வேற்றுமை வரைக்கும் என்ன இருக்குதுன்னு சொன்னா உருபுகள் இருக்குது. முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இருக்கா பிள்ளைகள்? இல்ல No, சார். sir. இல்ல. முதலாம் Yes. வேற்றுமையை வேற்றுமைன்னு சொல்றாங்க. 8ஆம் வேற்றுமைய விழி வேற்றுமைன்னு சொல்றாங்க. இடையில இருக்கக்கூடிய 6 வேற்றுமைகளுக்கும் என்ன இருக்கு? உருஃப் இருக்கு. உருபு இருக்குது. சதனை பிள்ளைகள், அப்ப முதலாவது வேற்றுமை விட்டுட்டு நாங்க 2ஆம் வேற்றுமையில இருந்து பார்க்க போறோம். ஐ, ஆள், கு, இன், அது, கண். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? வேற்றுமை உறுப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியுதா பிள்ளைகளுக்கு? இப்ப ஓம் சார். ஓம் சார். உதாரணமா கு வேற்றுமை எத்தனையாம் வேற்றுமை? 4ஆம் வேற்றுமை. ஐ வேற்றுமை 2ஆம் வேற்றுமை. அது என்னும் உருபு எத்தனையாம் வேற்றுமைக்குரியது? 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை. இவ்வாறு வினா கேட்டா நீங்க பதிலளிக்க கூடியதாக இருக்கணும். சரி சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இப்ப நாங்க முதலாவதாக முதலாம் வேற்றுமை தொடர்பா படிக்க போறோம். ஓகேவா? படிக்கல. பெயர் சொல் ஒரு வாக்கியத்தின் எழுவாயாக வருமானால் அது முதலாம் வேற்றுமை எனப்படும். சரியா பிள்ளைகள்? பெயர் சொல் ஒரு வாக்கியத்துல எழுவாயாக இருக்குமா இருந்தா அதை நாங்க என்னன்னு சொல்றோம்? முதலாம் வேற்றுமைன்னு சொல்லி சொல்லுவோம். சதனை பிள்ளைகள், இதனை நாங்கள் எழுவாய் வேற்றுமை என்றும் என்ன செய்யலாம்? சொல்லலாம். முதலாம் வேற்றுமையை வேற எவ்வாறு சொல்லலாம் பிள்ளைகள்? எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லி சொல்லலாம். வேற்றுமை என்றும் அழைப்போம். சரிதானே பிள்ளைகள்? முதலாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. முதலாம் வேற்றுமைக்கு என்ன இல்லமா? உறுப்பில்ல. உருபு கிடையாது. ஆனால் சொல்லுறுப்புகள் உண்டுன்னு சொல்றாங்க. அப்ப முதலாம் வேற்றுமைக்கு உருபு இல்ல, இருந்தாலும் என்ன இருக்கு? சொல்லுறுப்புகள் வந்து காணப்படுது. சதனை பிள்ளைகள், அது எப்படின்னு சொல்லி பாருங்க. உதாரணமா கமிலினி வந்தால், சதனை பிள்ளைகள், அப்ப தமிழினி வந்தால் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து தமிழினி என்கிறது வந்து இங்க வந்து எழுவாயாக காணப்படுது. அப்ப எழுவாயை சதனை பிள்ளைகள் ஒரு வாக்கியத்தில் எழுவாய் வந்து ஒரு பெயர் சொல் வந்து ஒரு எழுவாயாக இருக்குமா இருந்தா அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். சூரியன் உதித்தான். இப்ப சூரியங்கிற அந்த பெயர் சொல் இங்க எழுவாயாக என்ன செய்து வந்திருக்குது. சதனை பிள்ளைகள், ஆகவே இந்த வேற்றுமைக்கு உருபு கிடையாது. முதலாம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது? உருபு கிடையாது. உருபு இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். இல்ல, அது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லப்படும். ஆனா சொல்லுறுப்புகள் இருக்கு. உதாரணமா பாருங்க, தமிழினி வந்தால், தமிழினி என்பவள் வந்தால்னு சொல்ல முடியுமா? நாங்க சொல்ல முடியும். சதனை பிள்ளைகள், அப்ப என்பவள்ங்கிறது உருபு கிடையாது. என்பவள்ங்கிறது என்னங்க? சொல்லுறுப்பு. சொல்லுறுப்பு. அப்ப பாருங்க, என்பவன், என்பவள், என்பவர், என்பது, என்பவை, ஆனவன், ஆனவள், ஆனது, இதெல்லாம் என்னவா இருக்குது? சொல்லுறுப்புகளா தான் இருக்குது. ஆமாவா? சார் இது ஒரு கலிகிரியா சார்? சரி, இப்ப சொல்ல போறது. அப்ப முதலாம் வேற்றுமை உருபு இருக்கா? இல்லை. பொருள் என்ன பொருள்? எழுவாய் பொருள். சொல்லுறுப்புகள் இருக்கா? இருக்கு. ஆனவன், ஆனவள், என்பவள், என்பவன், இதெல்லாம் சொல்லுறுப்புகள். ஆமாவா? ஓம் சார். அப்ப முதலாம் வேற்றுமை இவ்வாறு ஒரு தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. முதலாம் வேற்றுமை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? எழுவாய் வேற்றுமை. சரிதானே பிள்ளைகள்? முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. உருபோ இல்லை. பொருள் எழுவாய் பொருள்ல இருக்குது, அதனால எழுவாய் வேற்றுமை அதை சொல்லுறோம். அதனை சொல்லுறுப்புகள் என்பவன், ஆனவன், ஆனவள், இதெல்லாம் வரப்போகுது. சதனை பிள்ளைகள், இதெல்லாம் எழுதி கொள்ள போறீங்க.
ஜி சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டீங்களா? ஓகேவாமா? எழுதியாச்சு சார். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவாமா? ஓகே சார். ஓகே சார். இதெல்லாம் வேற்றுமைகளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதுக்கு உருபு கிடையாது. சதனை பிள்ளைகள் எழுவாய் பொருளைத்தான் வரப்போகுது. அதனால தான் எழுவாய் வேற்றுமைன்னு அதை சொல்றோம். சொல்லுறுப்புகள் என்பவன், என்பவள், ஆனவன், சதனை பிள்ளைகள் என்பது, என்பவை இதெல்லாம் எழுதி கொள்ள போறீங்க. ஓகேவா? ஓகே சார். சரி, உதாரணம் வந்து எழுதி கொள்ளுங்க. சதனமா தமிழினி வந்தால் சூரியன் உதித்தான். சதனை பிள்ளைகள் இது வந்து எப்படி இருக்கு? ஒரு பெயர் சொல் எழுவாயாக இருக்குது. அதனால இதை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். சதனை பிள்ளைகள் சொல்லுறவுக்கு உதாரணம் எழுதி கொள்ள போறீங்க. தமிழினி என்பவள் வந்தாள். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ஓ சார். சரி, அடுத்து நாங்க பார்க்க போறது இரண்டாம் வேற்றுமை. தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. இரண்டாம் வேற்றுமை. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே. இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து பிள்ளைகள் ஐ உருபு. இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருபு என்னது? ஐ. ஐ உருபு. இவ்வுருபானது செய்யப்படு பொருளை உணர்த்தி வருவதனால் செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் இது அழைக்கப்படும். அப்ப இரண்டாம் வேற்றுமையை வேறு எவ்வாறு அழைப்பாங்க? செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் வேற்றுமை அழைக்கிறாங்க. சதனை பிள்ளைகள் இவ்வேற்றுமை பின்வரும் ஆறு பொருள் வேற்றுமை உணர்த்தும். பின்வரும் ஆறு பொருள்களை உணர்த்தும். அது எப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். இதை ஏன் செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். உதாரணமாக சதனை பிள்ளைகள் இப்ப தம்பி, தம்பின்னு வச்சுக்கொள்ளுமே. தம்பி, வாக்கியத்தை வாசிங்க. தம்பி வீட்டை கட்டினான். சரிதானே பிள்ளைகள்? அப்ப கட்டினான் என்கின்ற இடத்துல வாக்கியம் முற்று பெறுது. வாக்கியம் முற்று பெறுற இடத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வினைச்சொல். வினைச்சொல், அதாவது அது பயனிலை. சதனை பிள்ளைகள் ஆமாவா? பயனிலைன்னு சொல்லுவோமா? ஓ சார், பயனிலை. அது பயனிலை. அப்ப கட்டினான்கிறத பயனிலையா இருந்தா எழுவாய கண்டுபிடிக்க இங்க நாங்க பொருத்தமான ஒரு வினா கேட்கிறோம். யார் அப்படின்னு கேட்கிறோம். யார் கட்டினான்? தம்பி கட்டினான். தம்பி இந்த வாக்கியத்துல தம்பி என்னவா இருக்கும்? அப்ப எழுவாய். தம்பி வந்து வாக்கியத்தினுடைய உருபுல எழுவாயாக இருக்கும். ஆமாவா? ஓ சார். எதை கட்டினான்? வீட்டை. அப்ப வீட்டைங்கிறது என்னவா இருக்க போகுது? செயற்படு பொருளா வந்து இருக்க போகுது. ஆமாவா? ஆமா சார்.
சரி, இப்ப கவனிங்க. தம்பி வீட்டை கட்டினான்கிற இந்த வாக்கியத்துல சதன பிள்ளைகள் எழுவாயில சதன பிள்ளைகள் உருபு இருக்கா, பயனிலையில உருபு இருக்கா, செயற்படு பொருள்ல உருபு இருக்கா? செயற்படு பொருள் தான் உருபு இருக்குது. தம்பி வீட்டை கட்டினான்கையில இந்த ஐ உருபு எதுல இருக்கு? செயற்படும் பொருள். அப்ப செயற்படு பொருளை தானே அது உணர்த்துது. ஆமாவா? ஓ சார். செயற்படு பொருளை உணர்த்தினால அதுக்கு என்ன பேரு? இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. வேற்றுமை. செயற்படு பொருள் செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லப்படும். சோதனை பிள்ளைகள் இப்ப பதில் சொல்லுங்க. இரண்டாம் வேற்றுமையின் உருபு என்னமா? ஐ. வேற்றுமை வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? செயற்படும் செயற்படு பொருள் வேற்றுமை. செயற்படு பொருள் வேற்றுமைன்னு அழைப்பதற்கான காரணம் செயற்படும் செயற்படு பொருளை உணர்த்தி வாரதுனால. சோதனை பிள்ளைகள் இந்த வேற்றுமை பின்வரும் 6 பொருள்கள்ல வரும். முதலாவது வந்து ஆக்கல், அடுத்து அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆக்கல்னு சொன்னா தம்பி வீட்டை கட்டினான். அழித்தல் தம்பி கதிரையை உடைத்தான், அழிக்கிறான், இல்லாமல் செய்யறான். அடைதல் தம்பி பாடசாலையை அடைந்தான். நீத்தல் ஒன்றிலிருந்து நீத்து போறது, தம்பி ஊரை விட்டு சென்றான். ஒத்தல் சதனை தங்கை மலரை போன்றவள். உடைமை தம்பி பணத்தை வைத்திருந்தான். சதனை பிள்ளைகள் ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இரண்டாம் வேற்றுமை உருபு என்னமா? ஐ. ஐ. இரண்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்லுவாங்க? செயற்படும் இது என்னென்ன பொருள்ல வரும்? ஆக்கல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இது கட்டாயம் பாடமாக்கணும். நீங்க சொல்லுருபு இருக்கா இரண்டாம் வேற்றுமைக்கு? சார். இந்த அட்டவணையை போட்டுக்கொள்வோமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அட்டவணை எழுதியாச்சு. சரிம்மா, ஓகே, கொஞ்சம் பொறுங்க. கொஞ்சம் திருப்பி போடலாமா சார்? சார் இதுக்கு முதல் போட்ட பேஜ கொஞ்சம் திருப்பி போடலாமா? நீங்க இதை எழுதுங்க. ஓகே சார். எஸ். சரி பிள்ளைகள் ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஓகே. ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் எழுத போறோம். ஆக்கலுக்கு ஒரு உதாரணம், அழித்தலுக்கு ஒரு உதாரணம், அடைதலுக்கு ஒரு உதாரணம், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் எழுத போறோம். சரியாம்மா? சார் ஒரு நிமிஷம் போடுங்க சார், ஸ்கிரீன் ஷாட் எடுத்து போடுறேன். சரி சார்.
எழுதியாச்சு சரிதானே பிள்ளைகள்? எழுதி கொண்டோமா உதாரணம்? சார் இன்னும் ஓகே சார். எத்தனை பிள்ளைகள்? சரிதானம்மா? அப்ப அஹ், எங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை தெரியும். அப்ப இரண்டாம் வேற்றுமையின் உருபு வந்து ஐ உருபு. இதை செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்றாங்க. காரணம் செயற்படு பொருளை உணர்த்தி வாரண. இது 6 பொருள்கள் வரும்: ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடை. இந்த 6 பொருளுக்கும் பிள்ளைகளுக்கு உதாரணம் எழுத தெரிஞ்சுன்னா இரண்டாம் வேற்றுமை பிள்ளைகளுக்கு விளங்கிருச்சு, ஓகேன்னு அர்த்தம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப நாங்க அடுத்து என்ன வேற்றுமை பார்க்க போறோம்? மூன்றாம் வேற்றுமை. இப்ப அடுத்து தலைங்கம். மூன்றாம் வேற்றுமைன்னு தலைங்கம் போட்டுக்கொள்வோம். சரியா பிள்ளைகளா? வேற்றுமை. ஓ, ஆள் வேற்றுமை. ஆள் வேற்றுமை எத்தனையாம் வேற்றுமை? மூன்றாம் வேற்றுமை சார். அதைத்தான் நாங்க படிக்க போறோம், ஓகேவா? ஓகே சார். மூன்றாம் வேற்றுமை உருபுகளாக பிள்ளைகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு முதலியன கொள்ளப்படுகின்றன. பால் வேற்றுமைன்னு நாங்க சொன்னாலும் ஆண், ஒடு, ஓடுன்னு சொல்லக்கூடிய உருபுகளும் மூன்றாம் வேற்றுமைக்குரியது தான். சரியா? இவற்றுள் ஆள், ஆண் ஆகியன கருவி கருத்தா பொருளையும், ஆளும் ஆணும் என்ன பொருள்ல வரும்னா கருவி கருத்தா பொருள்ல வரும். ஒடு, ஓடு ஆகியன உடன் நிகழ்ச்சி பொருளையும் உணர்த்தி வரும். ஒடு, ஓடு என்ன பொருள்ல வரும்? உடன் நிகழ்ச்சி பொருள். உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரும். சரிதானே பிள்ளைகள்? அது எவ்வாறுன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் என்னமா? ஆள், ஆண், ஆள், ஓடு. ஆள், ஆண், ஓடு. ஆள், ஆண் ஆகிய உறுப்புகள் என்ன பொருள்ல வரும்? கருவி கருத்தா பொருள். கருவி கருத்தா பொருள்ல வரும். ஒடு, ஓடு என்ன பொருள்ல வரும்? உடன் நிகழ்ச்சி உடன் பொருள். நிகழ்ச்சி பொருள்ல வரும். சரி, இப்ப பாருங்க. கத்தியால் வெட்டினான். அப்ப கத்தின்னு சொல்றது வந்து ஒரு கருவி. கத்திங்கிறது என்னமா? ஒரு கருவி. கருவி. கத்தியால், அப்ப ஆள் உறுப்பு என்னத்தோட தொடர்பு பட்டு வருது? ஒரு கருவியோடு தொடர்பு பட்டு வருது. அப்ப கத்தியால் வெட்டினான். சதனை பிள்ளைகள், ஆள் உறுப்பு என்ன பொருள்ல வந்திருக்கு? இப்ப கருவி பொருள்ல சார். கருவி பொருள்ல வந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்க. மந்திரியால் கட்டப்பட்ட கோயில். இப்ப மந்திரி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கருத்தா. அப்ப இந்த ஆளுறுப்பு கர்த்தாவோடு தொடர்பு பட்டு தானே வந்திருக்கு. ஆகவே ஆளுறுப்பு கர்த்தாவோடு தொடர்பு பட்டு வந்தா அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கர்த்தா பொருள்னு சொல்லி சொல்லுவோம். பென்சிலால் படம் வரைந்தான். என்ன பொருள்? கருவி பொருள். பென்சிலால் படம் வரைந்தான். சரியா யோசிச்சு சொல்லணும். கருவி பொருள். பென்சில் வந்து ஒரு கருவி, ஆகவே அது கருவி பொருள். குருவியால் கட்டப்பட்ட கூடு. கருத்தா பொருள். கருவி பொருள், கருத்தா பொருள் பிள்ளைகளுக்கு விளங்கிருச்சு தானே? அப்ப கருவி கருத்தா பொருளுக்கு என்னென்ன உறுப்பு வரும்? சரி, அடுத்து நாங்க பார்க்க போறோம். தந்தையோடு மகள் சென்றாள். தந்தையோடு மகள் சென்றாள். இப்ப இந்த ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய உருபு என்ன பொருள்ல வந்திருக்குன்னா இரண்டுமே ஒரே நேரத்துல நடைபெறுது. ஆமாவா? உடன் நிகழ்ச்சி, உடனா நடைபெறுது. ஆமாவா? அதனால அத உடன் நிகழ்ச்சி பொருள்னு சொல்லி சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? சரி சார். ஆணுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. உடன் நிகழ்ச்சி விலங்கல பிள்ளைகள், ஒரு ஆளா பேசுங்க. ஒரு ஆளா பேசுங்க. யாராவது பேசுங்க. ஆணுக்கு ஒரு பொருள் சொல்லுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஆள்கா? ஆணுக்கு சார். ஆண்.
ஆள்கா கேக்குறீங்க ஆண்கா கேக்குறீங்க? ஆணுக்கு சார். ஆண். அப்ப ஆண் உருபு. நல்ல ஒரு கேள்வி. ஆண் உருபுங்கிறது வந்து பிள்ளைகள் பழந்தமிழ் இலக்கியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. கத்தியால் வெட்டினான்ங்கிறது பழந்தமிழ்ல கத்தியான் வெட்டினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? ஆளுக்கு பதிலா ஆணை பயன்படுத்தலாம். கத்தியால் வெட்டினான், கத்தியான் வெட்டினான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா? வெற்றியாளன் வந்தான் அது வருமா? வெற்றியாளன் அந்த இதுல வெற்றியாளன்ல வெற்றிங்கிறது வந்து என்ன பொருள்ல வரப்போகுது? அது கருவியிலே. ஓகே சார். ம். சரிதான பிள்ளைகள்? அடுத்து கவனிங்க. இவ்வேற்றுமைக்கு சரிதான பிள்ளைகள் சொல்லுருபும் இருக்காம். என்னென்ன சொல்லுருபு இருக்குன்னா கொண்டு, உடன், சரிதான பிள்ளைகள் என்ற சொல்லுருபுகளும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமா பாருங்க, கத்தியால் வெட்டினான், அதை நாங்க கத்தி கொண்டு வெட்டினான்னு சொல்ல முடியுமா இல்லையா? சொல்லலாம். சொல்லலாம் தானே? பொருள் மாறுபடுமா? இல்ல சார். பொருள் மாறுபடாது. நாங்க சொல்லுருபையும் பயன்படுத்த. அதே மாதிரி தந்தையோடு மகள் சென்றால் அத தந்தையுடன் மகள் சென்றால் நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆமாவா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுக்கு முதல் போட்ட பேஜ் கொஞ்சம் திருப்பி போடுங்களேன் சார். ஆமா. நீங்க இதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். சரி, சொல்லித்தாரதான் முதல்ல பார்த்துக்கொள்ளணும். இவ்வேற்றுமைக்கு கொண்டு, உடன் என்ற சொல்லுருபுகளும் என்ன செய்யப்படுதான்? பயன்படுத்தப்படுது. பயன்படுத்தப்படும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இது விளங்கிருச்சு அவங்களுக்கு? சார். அடுத்து நாங்க வேற்றுமை விரி, வேற்றுமை தொகை இது தொடர்பா நாங்க பார்ப்போம். அது இருக்கட்டும். சரி, இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, சதனமா நாங்க ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒரு அட்டவணையை பயன்படுத்துறோம். சதனை பிள்ளைகள். அப்ப இந்த வேற்றுமைக்கும் ஒரு அட்டவணையை பயன்படுத்தினா சதனை பிள்ளைகள் மூன்றாம் வேற்றுமை சதனை பிள்ளைகள் என்னென்ன உருபு? ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஆமாவா? என்னென்ன பொருள்ல வரும்? கருவி பொருள், உடன் நிகழ்ச்சி பொருள். சொல்லுருபு என்னென்ன இருக்கு? கொண்டு, உடன். சரியா? ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். இதை எழுதிக் கொள்ளுங்க. எழுதியாச்சு சார். ஓகேம்மா. போட்ட பேஜ் கொஞ்சம் போடலுமா சார்? ஓமா, நீ சேர தாரதான் முதல்ல இதை குறிச்சு கொள்ளுங்க. அதுதான் சேர அந்த விடயங்களை தான் இதுல தரப்போறேன். நீங்க இதை எழுதிக்க விட்டீங்கன்னா சரி. ஓகே சார். அதனுடைய இது எழுதியா? சுருக்கம் தான் சேர்த்தாங்க. சார் எழுதியாச்சு. சாதாரண பிள்ளைகள், அப்ப மூன்றாம் வேற்றுமையின் உறுப்புகள் சொல்லுங்க. ஆள், ஆள், ஆண், ஓடு. என்னென்ன பொருள்ல வரும்? கருவி, கர்த்தா, உடு நிகழ்ச்சி. சொல்லுறுப்புகள் கொண்டு, உடன். சரி, இப்ப அதுக்கு உதாரணம் நாங்க எழுத போறோம். சரிதானே பிள்ளைகள்? உதாரணம் எப்படி எழுத போறோம்? கத்தியால் வெட்டினான், ஆள் கரி பொருளை வந்திருக்குது. மந்திரியால் கட்டப்பட்ட கோயில், ஆள் கர்த்தா பொருளை வந்திருக்கு. தந்தையோடு மகள் சென்றால், ஓடு உடன் நிகழ்ச்சி பொருள்ல வந்திருக்கு. இதை எழுதி கொள்வோம் அதோட சேர்த்து. ஓகே சார். ஓகே இதையும் சார். எழுதி கொள்வோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம். சார், நான் பள்ளிக்கு தொலை போகணும், லீவ் ஆகவா? ஓமா, ஓகே, பரவாயில்ல. தேங்க்யூ சார், பாய். ஓகே ஓகே.
எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் பள்ளிக்கு போகணும். லீவாவா? ஓ ஓகே, பரவாயில்ல. சார் சரிம்மா, பள்ளிக்கு போற பிள்ளைகள் நீங்க லீவ் சார், ஆகிட்டு போகலாம். அதுல பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வீடியோ வந்து உங்க குரூப்ல லிங்க் தரப்படும். சரியா? சார் தேங்க்யூ. ஓகேம்மா. கொடுப்பாங்க சார். நல்ல சாப்பாடு. இப்ப என்னது பள்ளிக்கு போகுது? சார் எல்லியாஜி. சரிம்மா, ஓகே. எல்லியாஜி சார். ம். அடுத்து கொண்டு உடனுக்கான உதாரணங்களையும் எழுதிக் கொள்வோம். சரியா? சார் முதல்ல என்ன தீதி என்ன தீதிடா. சார் சரிதானேம்மா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ம். ஓகே சார் எல்லியாஜி. சரி பிள்ளைகள், அதே போன்று மொழியியலாளர்கள் கூற்றுப்படி பிள்ளைகள் இந்த மூன்றாம் வேற்றுமை காரண பொருள், மூலப்பொருள், அடைமொழி பொருள், கலப்பு பொருள், கூட்டல் அல்லது சேர்த்தல் பொருள், ஓரிடத்தில் தொடர்ந்திருத்தல் பொருள், வரையறை பொருள், வினையடையாக்கி பொருள், இப்படியெல்லாம் சொல்றாங்க. சரி பிள்ளைகள், இது நாங்க தரம் 10 வரும் பொழுது இது தொடர்பா மேலதிகமான விளக்கங்களை படிப்போம். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப நீங்க இப்ப படிச்ச இந்த விடயங்களை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். சாதனை பிள்ளைகள், அதாவது பொருள், கருத்தா பொருள், உடன் நிகழ்ச்சி ஓகே பொருளை சார். மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சார். இப்ப நாங்க நீங்க இதுவரைக்கும் படிச்ச பகுதிகளினுடைய சாதனை பிள்ளைகள் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு பயிற்சி ஒண்ணு சேர்த்தாரேன். இதை செய்து பார்ப்போமா? ஓகே சார். இப்ப இது சரிப்பிழை கூறுற பயிற்சி. இது செய்யுங்க பார்ப்போம்.
சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எழுதி கொண்டோமா? பிள்ளைகள் எழுதி கொண்டோமா பிள்ளைகள்? Yes, sir. ஓகே ஓகேவா? ஓகே யாருக்காவது நேரம் தேவைப்படுதா? சார் அந்த கடைசி கேள்வி எழுதிட்டு இருக்கேன் சார். சரிம்மா, ஓகே. ஓகே சார் முடிச்சாச்சு சார். ஓகே தானே? சரி, இப்ப சொல்லுங்க. வேற்றுமைகள் எட்டு வகைப்படும். சரியான கூற்றாது? ஓம் சார். சரி சார். சரி, சார் என்னம்மா? பெயர் சொற்கள் வேற்றுமைகளை ஏற்பது சிறப்பு இயல்பாகும். சரியா? சரி சார். சரி. சரி சார். கண்ணன் வீட்டை கட்டினான் என்பது முதலாம் வேற்றுமைக்குரியதாகும். சரியா? இல்ல Yes, சார். இரண்டாம் இரண்டாம் வேற்றுமை சார். ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பன இரண்டாம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்புகளாகும். சரியா? Yes, sir. இல்ல சார். இல்லை. இங்க யாரோ வீட்டுல பேசி கொண்டிருக்காங்கம்மா. மைக் ஆஃப் பண்ணி வைங்க. யார் அது? வீட்டுல இரைச்சல் சத்தமா இருந்தா நீங்க மைக் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பன இரண்டாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகளாகும்னு சொல்றாங்க. இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்கா? இல்ல. இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பே இல்லை. அதுவே தவறு. அடுத்து, ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பன சொல்லுறுப்புகளா? Yes, sir. இல்ல, அது உருபு. எத்தனை வேற்றுமைக்குரிய உருபு? மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபு. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அது தவறான கூற்று. முதலாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. சரியா? சரிதானே பிள்ளைகளா? இவ்வாறு பொருத்தமா இருந்தா சரி போட்டுக்கொள்ளும். ஒவ்வொரு வினாவையும் பொருத்தம் நீங்க செய்திருந்தா சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம். சார் அக்ஷயன் செட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் சார். செட் பாக்ஸ்ல போட்டீங்களா? ஆம், போட்டிருக்கீங்க. வரட்டும். சரி, ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளி. 10க்கு 10 எடுத்துட்டீங்களான்னு பாருங்க. சரியா பிள்ளைங்க? 10க்கு 10 எடுத்துட்டோமா? சரி, தம்பியோட பயிற்சி கோப்பி கொஞ்சம் பார்ப்போம் நாங்க சரியா செய்திருக்காரான்னு. வாசிங்க தம்பி. வேற்றுமை 8 வகைப்படும். சரி. பெயர் சொற்கள் வேற்றுமைகள் என்பது சிறப்பியல்பாகும். சரி. கண்ணன் வீட்டை கட்டினான் என்பது முதலாம் வேற்றுமைக்குரியதாகும். புல. ஆள், ஆள், ஓடு, ஒடு, ஓடு என்பன இரண்டாம் சொல்லு வேற்றுமைக்காகும். புலை. முதலாம் வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை. சரி. சரி, ஓகே, எழுதிருக்கீங்க. இன்னும் தெளிவா எழுதணும். அடுத்து வினா இலக்கங்கள் போடணும். 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி வினா இலக்கங்கள் போடுங்க. சரி அம்மா, இது என்னது? சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளமிடணும்னு சொல்லிட்டு அந்த பயிற்சிக்குரிய சாதனை பிழைகள் தலையங்கத்தை போட்டுக்கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து திருத்திட்டு உங்களுடைய புள்ளிகளையும் போட்டுக்கொள்ளுங்க. சாதனமா 5க்கு 10க்கு 10 புள்ளி இருக்கு மாதிரி தான் ஒரு ஸ்டாரும் போட்டுக்கொள்ளலாம். நான் 10 புள்ளிகள். ஓகேம்மா, நானும் 10 புள்ளிகள். 10 புள்ளிகள். சரி, அடுத்து சரி ஒரு பயிற்சி தந்திருக்கு. இது விலங்குதா பாருங்க. இணைத்தல். ஓகேவா?
பொருத்தமான சொற்களுடன் இணைக்குக. சார் finish. சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாம்மா? செய்து கொண்டோமா? ஓகே சார் முடிஞ்சாச்சு சார். ஓகே தானே? சரி. இப்ப சொல்லுங்க. முதலாம் வேற்றுமை. முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்று. ரூபாய் வேற்று. ரூபாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை ஐ. ஐ. மூன்றாம் வேற்றுமை ஆள் ஆண் ஆள் ஆண் ஒடு ஓடு. ஓடு ஓடு. சொல்லுறுப்புகள் உடன் உடன் கொண்டு ஆண்மை. உடன் கொண்டு ஆட. இரண்டாம் செயற்படு பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்று. இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. சரியா பிள்ளைகள்? அப்ப இது பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாவா? ஆம் இலகுவா சார். நினைக்கிறீங்க. எஸ் சரி. சரிதானே பிள்ளைகள்? ஓகே. இப்ப பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வேற்றுமைக்குரிய உறுப்புகள் என்னன்னு தெரியும், சொல்லுறுப்புகள் என்னன்னு தெரியும், என்ன பொருள்ல இருக்குன்னு சொல்லியும் தெரியும். சரி, இங்க ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளி. 10க்கு நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. 10க்கு 10ம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா? சார் 10க்கு எஸ் 10. சார். ஓகே. 10க்கு 10 இருக்குமா இருந்தா ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளும். ஓகே, குட். சரி, அப்ப நாங்க மூன்றாம் வேற்றுமையும் பார்த்துட்டோம். அப்ப பிள்ளைகளுக்கு முதலாம் வேற்றுமை தெரியும், இரண்டாம் வேற்றுமையும் தெரியும், மூன்றாம் வேற்றுமையும் தெரியும். அடுத்து நாங்க என்ன பார்க்க போறோம்? நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை. இப்ப கவனிய பிள்ளைகள், அதிபர் மாணவருக்கு சாதனை பிள்ளைகள் பரிசில்கள் வழங்கினார். மேற்படி வாக்கியத்தில் மாணவர் என்ற பெயர் சொல் கு எனும் உருபை ஏற்று வந்துள்ளது. சாதனை பிள்ளைகள், கு உருபு நான்காம் வேற்றுமைக்குரியதா? கு உருபு எத்தனாம் வேற்றுமைக்குரியது? நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்குரியது. மேலுள்ள வாக்கியத்தில் கு உருபு கொடை பொருளை உணர்த்தி வந்துள்ளது. என்ன பொருளை உணர்த்தி வந்திருக்கு? கொடை பொருள். கொடைன்னு சொன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் கொடைன்னு சொல்றது. அந்த கொடை பொருளை தான் இது வந்திருக்கு. சரியாம்மா? ஓகேவா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு எது?
கு கு என்ன பொருள்ல வந்திருக்கு? கொடை கொடை பொருள்ல வந்திருக்கு. கொடை பொருள் மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகள் சிறுதனை பிள்ளைகள் பகை, நட்பு, உறவு, தகுதி, முதற்காரணம், நிமித்த காரணம் என்கின்ற பொருள்களையும் என்ன செய்யும்னா நாலாம் வேற்றுமை வரும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? உதாரணம் பாருங்க. கொடை புலவருக்கு பொன் கொடுத்தான். கொடை ஆமாவா? அடுத்து பகை, கீரிக்கு பகை பாம்பு. சரியா? சரி. எல்லாத்துலயும் கூ உருபு இருக்கான்னு பாத்துக்கிறணும் நீங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து நட்பு, கண்ணனுக்கு நண்பன் சதனை பிள்ளைகள் துரியோதனன். சரியா பிள்ளைகள்? அது என்ன பொருள்? நட்பு பொருள். அடுத்து உறவு, கண்ணம்மைக்கு மகன் விபுலானந்தர். தகுதி அப்படின்னா மாணவருக்கு உரியது அடக்கம், அது தகுதி பொருள். முதற்காரணம், மேசைக்கு பலகை வாங்கினேன். இது முதற்காரணம். சதனை பிள்ளைகள் இப்ப பலகை எதற்காக வாங்கப்பட்டது? மேசைக்காக. மேசைக்காக. அப்ப அது முதற்காரணம். நிமித்த காரணம், கூலிக்கு வேலை செய்தான். வேலை செய்ததுக்கான காரணம் என்ன? கூலி. அப்ப அது எனது நிமித்த காரணம். எதன் நிமித்தம் அது செய்யப்படுதோ அதான் நிமித்த காரணம். அப்ப நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகளும் இருக்குது. சதனை பிள்ளைகள் என்னென்ன சொல்லுறுப்புனா பொருட்டு, ஆக, நிமித்தம். இதெல்லாம் என்னது? நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள். சதனை பிள்ளைகள் அப்ப நாலாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் என்னென்னு சொல்லுங்க. பொருட்டு, ஆக, நிமித்தம். பொருட்டு, ஆக, நிமித்தம். அப்ப பாருங்க, உதாரணம் பாருங்க. கூலிக்கு வேலை செய்தான் அப்படிங்கிறத கூலியின் பொருட்டு வேலை செய்தான் என்ன செய்யலாம்? கூறலாம், சொல்லலாம். சதனை பிள்ளைகள் அதே கூலிக்காக வேலை செய்தான்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம். கூலியின் நிமித்தம் வேலை செய்தான்னு என்ன செய்ய முடியும்? சொல்லலாம். சொல்ல முடியும். அப்ப சதனை பிள்ளைகள் கூ உருபுக்கு பதிலா பொருட்டு, ஆக, நிமித்தம் என்கின்ற சொல்லுறுப்புகளையும் என்ன செய்யலாம்? இடலாம். பயன்படுத்தலாம். ஆமாவா? சார் இது வேற உதாரணம் இல்லையா சார்? அதுக்கு எதுக்குமா? இந்த பொருட்டு, ஆக, நிமித்தம், அதுக்கு இந்த கூலியின் அதுதான். அது வேற உதாரணங்கள் பிள்ளைகள். நாங்க என்னத்துக்கு பயன்படுத்தணும்? பொருத்தமா பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்ப மேசைக்கு பலகை வாங்கினான் சதனை. அப்ப மேசையின் பொருட்டு பலகை வாங்கினான்னு சொன்னா சரியா இருக்குமா? சரி சார். சரியா இருக்குமா? மேசையின் பொருட்டு வராது. அப்ப கூலிக்கு வேலை செய்தான், கூலியின் பொருட்டு வேலை செய்தான் வரும் பொழுதுதான் அது என்னவா இருக்கு? பொருள் மாறுபடாம இருக்கு. ஆமாவா? அப்ப பொருள் எங்களுக்கு மாறாம வந்தாதான் அது என்ன செய்யலாம்? நாங்க சொல்லுறுப்பா பயன்படுத்த முடியும். ஓகேவா? உதாரணம் பாருங்க. புலவருக்கு பொன் கொடுத்தான். சதனை புலவர் பொருட்டு பொன் கொடுத்தான்னு சொன்னோம்னா அங்க பொருள் என்ன செய்யாது? எங்களுக்கு வராது. அதே பொருள் வருமா திரும்ப? பிள்ளைகள் வருமானு சிந்திச்சு பாருங்க. இல்லதானே? அப்ப கூலியின் பொருட்டு வேலை செய்தான், கூலிக்காக வேலை செய்தான், கூலியின் நிமித்தம் வேலை செய்தான், கூலிக்கு வேலை செய்தான். அப்ப கூலிக்கு அப்படிங்கிற கூ உருபுக்கு பதிலா நாங்க பொருட்டு, ஆக, நிமித்தம் போன்ற சொல்லுறுப்புகளை பயன்படுத்தினா தான் பொருள் மாறுபடாம அப்படியே வருது. ஆமாவா? சரி. இப்ப நாங்க இப்ப படிச்ச இந்த விடயங்கள் அவ்வளத்தையும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு சார்ட் ஒன்று போட்டு கொண்டு வாரீங்களே, ஞாபகம் இருக்கா? இத நீங்க இப்ப என்னவா மாத்த போறீங்கன்னா நான்காம் வேற்றுமைக்குரியதா மாத்த போறீங்க. சரி. இப்ப இத மூன்றாம் வேற்றுமை என்னவா மாறும்? நான்காம் வேற்றுமையா மாறும். சரிதானே? உறுப்புகள் என்னென்னு மாறும்?
நான்காம் வேற்றுமை என்ன? ஓ சார். ஓ, என்ன பொருள்ல வரும்? கொடை. கொடை. கொடை பொருட்டு ம், பொருட்டா? சொல்லுறது என்னென்ன பொருள் சொன்ன இப்ப? கொடை நட்பு பொருட்கும் நட்பு ம், பகை நிமித்தாரணம் முதல் சரி, முதல்ல இந்த உதாரணங்களை எழுதிக் கொள்வோமே. இந்த உதாரணங்கள் அப்படியே எழுதுங்க. இப்ப என்னென்ன பொருள்ல வரும்? கொடை பொருள், பகை, நட்பு, உறவு, தகுதி, முதற்காரணம், நிமித்த காரணம். இதெல்லாம் நான்காம் வேற்றுமை ஏற்றுவார பொருள். நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் என்னமா? பொருட்டு ஆக சார் அந்த நட்புக்கான உதாரணம் கர்ணனுக்கு நண்பன் துரியோதனன் தெரியும் சார். கண்ணனுக்குன்னு இருக்கு சார். ஓ, கர்ணனை தான் கண்ணன்னு சொல்றதுமா. அப்ப நீங்க வேணா உங்களுக்கு விருப்பமான பேர் ரெண்டே போட்டுக்கலாம். தம்பி பேர் என்ன? உங்க கேட்ட தம்பி பேர் என்னது? திலக்ஷன் சார். ஆஹா. திலக்ஷனுக்கு நண்பன். உங்களுடைய ஒரு நண்பன் சொல்லுங்க. கிஷார் சார். ம், சரி, அதை எழுதலாம். அது தவறா இருக்குமா? இல்ல சார். இல்ல, அதுதான். சரியா பிள்ளைகள் எழுதி முதற்காரணத்துக்கு கொள்ளுமா? சார் முதற்காரணத்துக்கு ஆடைக்கு துணி வாங்கினேன் வருமா? ம், சரிம்மா. ஓகே சார். உதாரணங்கள் மாறுபடும் பிள்ளைகள். இதே உதாரணங்கள் தான் வரணும் கிடையாது. புலவருக்கு பொன் கொடுத்தான். இப்ப முதல்ல நாங்க பார்த்தோம், ஆசிரியர் மாணவருக்கு பரிசில் கொடுத்தார்னு சொல்லி. அது போன்று நீ உதாரணங்களை நீ உங்களுக்கு விருப்ப மாதிரிக்கு எழுதலாம். ஆனால் பொருள் வந்து அதே பொருள்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா பிள்ளைகள்? ஓகே, எழுதிட்டோமா? ஓகே சார், எழுதியாச்சு. இப்ப இந்த அட்டவணையை உங்களால போட முடியுமா? நான்காம் வேற்றுமைக்கு ஏற்றால் போல். முடியும் சார். சரி. இப்ப மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமையா மாறும். ஆல், ஆண், ஒடு, ஓடு என்னவா மாறும்? கூவா மாறும். என்ன பொருள்ல வரும்? கொடை. கொடை, பகை, கொடை. நட்பு, உறவு, தகுதி, முதற்காரணம், நிமித்த இங்க சொல்லுறுப்பு உடன் கொண்டு என்னவா மாறிடும்? பொருட்டு ஆக நிமித்த பொருட்டு ஆக நிமித்த. நான்காம் வேற்றுமைக்கு ஏற்றாற் போல் இதை போடுங்க பார்ப்போம்.
ஓகே சார் எழுதியாச்சு. ஓகே குட். அதே இடத்துல எழுதி கொண்டீங்களா வேற எழுதுனீங்களா? வேற எழுதுறேன் சார். வேற எழுதணும். இப்ப சரி, 4ஆம் வேற்றுமை கீழே தான் இதை எழுதணும். எழுதியாச்சு. ஓகே தானே பிள்ளைகள்? எழுதி எழுதிட்டீங்களா? ஓகேவா? சதனை பிள்ளைகள் இப்ப பாருங்க, தம்பிக்கு புத்தகம் கொடுத்தான், கொடை. சதனை பிள்ளைகள் பகை கீரிக்கு பகை பாம்பு, நட்பு கவிதாவிற்கு நண்பி, சகானா தகுதி மாணவனுக்கு உரியது தன்னடக்கம், முறை வந்து சதனை தசரதனுக்கு மைந்தன் ராமன், முதற்காரணம் காப்புக்கு தங்கம் உருக்கினான், நிமித்த காரணம் கூலிக்கு வேலை செய்தார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப சார் வந்து இங்க ஒரு தொடர்பு படுத்துறதோட ஒரு பயிற்சி ஒன்று தந்திருக்கிறேன். இது தொடர்பு படுத்துறதா நீங்க செய்யுங்க. இல்லாட்டி விடை எழுதினாலும் சரி, அதுக்கு பொருத்தமானதை எடுத்து அதனை உங்களுக்கு விருப்பமானதாக இதை செய்யலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களுடைய ஹோம்வொர்க், வீட்டு வேலையா செய்யுங்க. எடுத்தாச்சு சார். எடுத்தாச்சா? ஓகேவா? ஓகே சார் எடுத்தாச்சு. சரி, ஓகே தானே பிள்ளைகளா? அதை சார். நீங்க வீட்டு வேலை ஓம் கொஞ்சம் சரியம்மா? ஓகே தானே? ஓகே. சரி சரி பிள்ளைகளாக இன்றைய தினம் நாங்கள் என்ன செய்தோம்? வேற்றுமை அப்படிங்கிற பாடத்துல வேற்றுமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். வேற்றுமை எத்தனை வகைப்படும்னு சொல்லி பார்த்தோம். அந்த வகையில முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை தொடர்பான முழுமையான விடயம் வரைக்கும் படிச்சிட்டோம். ஓகேவா? ஓ சார். ஒவ்வொரு வேற்றுமையினுடைய உருவு என்ன, சொல்லுருவு இருக்கா இல்லையா, சதனை பிள்ளைகள் அதற்கான உதாரணங்கள், இப்படி பல விடயங்களை பார்த்துருக்கோம், பயிற்சிகள்லாம் செய்து பார்த்துட்டோம். இப்ப இன்னும் நாங்க 5ஆம், 6ஆம், 7ஆம், 8ஆம் வேற்றுமை தொடர்பா படிக்க இருக்கு. ஆமாவா? ஓம் சார். எத்தனை பிள்ளைகளா? அந்த வேற்றுமைகள் தொடர்பா நாங்க அடுத்த வகுப்புல படிக்க போறது கிடையாது. அடுத்த வகுப்புல படிக்க போறோம். அடுத்த வகுப்புல நாங்க சதனை பிள்ளைகள் பாடம் படிக்க போறோம். சதனை பிள்ளைகள் ஓகேவா? சரி சார். ஓகே சார். சரிம்மா? ஓகே பிள்ளைகள். சரிம்மா, அப்ப இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வருது. இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? ஓ சார், விளங்குனேன். சார் விளங்கியது. சரி பிள்ளைகளா? இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? ஓ சார், பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தா? ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே பிள்ளைகள், நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் பாய், குட் நைட். தேங்க்யூ சார். பாய். சார் குட் நைட் சார். குட் நைட்.